வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மறைத்து வைத்த உணர்வுகள் வெளிப்படக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அதனாலேயே உங்களுடைய உறவுகளுக்குள் ஒரு மாற்றங்கள், ஏமாற்றங்கள் அல்லது யார் உண்மையான உறவுகள் என்பது உங்களுக்குள்ள இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை நாட்களாக மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, சண்டை வரக்கூடாது என்று உங்களுடைய மனசோட ஆழத்துல பூட்டி வைத்திருந்த உங்களுடைய கோபங்களும், ஆதங்கங்களும், ஏமாற்றங்களும், கண்ணீர் துளிகள் என அத்தனை உணர்வுகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் இப்பொழுது எரிமலை போல வெடித்து வெளியே வரப்போகின்ற ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் இத்தனை நாட்களாக பேசாமல் இருந்த எல்லா உண்மைகளையும் முகத்துக்கு நேரே உடைக்கப் போகின்ற ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வரப்போகிறது. நீங்கள் இப்படி அதிரடியாக பேசுவதை பார்த்துவிட்டு உங்களுடைய குடும்பத்திலேயும் சரி, வெளியில் இருப்பவர்களும் சரி, இனிமேல் உங்களுடைய உறவுகள் அதிர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வரப்போகிறது. அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதமே முற்றிலுமாக மாறப்போகின்றது. இது சில உறவுகளை பிரித்தாலும் உங்களுடைய மனப்பாரத்தை இறக்கி வைக்க மிக ரொம்பவே உதவக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். எனவே நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கத்தான் செய்யும். அதே மாதிரி உறவுகள் விஷயத்தில் சில கவனங்களும் எச்சரிக்கைகளும் வேண்டும். இல்லை என்றால் உறவுகளை உங்களை சோதிக்கப்பட வைத்துவிடும். தனுசு ராசிக்காரங்களே, வாழ்க்கையில சில காலங்களில் உறவுகள் நம்மை சோதித்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். நம்முடன் இருப்பவர்கள் உண்மையாக நம்மை புரிந்து கொள்கிறார்களா அல்லது சூழ்நிலைக்காக மட்டுமே நம்முடன் இருக்கிறார்களா என்பதை காலங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரங்களும் சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. சில உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய ஒரு பிரச்சனைகளாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனைகளையும் பேசி முடிக்காமல் எதுவுமே கிடையாது. மனதார குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பழகியவர்கள் என அனைவரும் ஒரு நிமிடம் அமர்ந்து பேசினால் என்னதான் பிரச்சனை என்பது முழுமையாக தெரிந்துவிடும். அந்த ஒரு பொறுமைத்தனம் இல்லாததால் மட்டுமே தான் சில குடும்பங்களில் இன்னமும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு உறவுகளில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் மனதில் வைத்த அன்பை மற்றவர்கள் அதே அளவில் புரிந்து கொள்ளாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். அதனாலேயே மனதில் ஒரு தனிமை உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டது. ஆனால் தனுசு ராசிக்காரங்களே, உறவுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது மிக நல்லது. யாரை நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் ஒரு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்குள்ள இப்பொழுது கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி கிரக மாற்றங்கள் மனிதர்களின் உறவுகளில் புரிதலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் கோபத்தில் முடிவு எடுக்காமல் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சில உறவுகள் உங்களை விட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் விலகலாம். அதனை நினைத்து நீங்கள் ஒருபோதும் வருந்தக்கூடாது. போறவர்கள் போட்டும், என்னுடன் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இருக்கட்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்தாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள திடீர் தனவரவுகள் இப்பொழுது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். எது நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது என்று நீங்களே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நண்பர்களுடன் அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். கோபத்தில் இந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்காமல் இருப்பது இன்னும் நல்லது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவாக போகிறது. இதெல்லாம் நடக்குதா என்பதை இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சேமிப்பு பழக்கம் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும்.
பணம் வருதுகிறதுக்காக ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுத்திடவே கூடாது. தனுசு ராசி நேயர்களை, பணம் இன்று வரும், நாளை கையை விட்டு போய்விடலாம். எனவே பணம் இன்று ஒரு நாளில் வருவதை பார்த்து நீங்கள் உங்களுடைய கையை மீறி கடன் வாங்குவது அல்லது செலவு செய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அகலப்பாதையில் ஒரு கிணற்றில், அதாவது கடன் கிணற்றில் உங்களை தள்ளிவிட்டு அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து விடலாம். எனவே பண விஷயத்தில் ஒரு கவனம் என்பது மிகவும் முக்கியம். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வர்ற வருமானத்தை வீணாக்காமல் சிறுக சிறுக சேமிக்க தொடங்க பழகுங்கள். ஆடம்பர செலவுகளை கரராக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண போகின்ற இந்த சின்ன சின்ன சேமிப்புகள் தான் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத் பாந்தவனாக வந்து நிற்கக்கூடிய நிலைமைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய ஒரு புதிய சொத்து சேர்க்கைக்கு அதுவே மிக முக்கியமான அஸ்திவாரமாக மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கவும் செய்யும். குரு பகவானின் அருள் வளர்ச்சிகளையும் சரியான பொருளாதார முடிவுகளையும் தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. எனவே குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பார். அதனாலேயே பணம் சம்பாதிப்பதோடு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலும் கவனம் என்பதை நீங்கள் செலுத்த வேண்டும். தனுசு ராசிக்காரங்களை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண அனுபவங்கள் இனிமேல் உங்களை புத்திசாலியான முடிவுகளை எடுக்க வைக்க உதவும். சின்ன சின்ன சேமிப்புகள் கூட ஒரு நாள் பெரிய ஒரு நம்பிக்கையாகவே மாறிவிடும். எதிர்காலத்தில் வரக்கூடிய தேவைகளுக்கு அது உங்களுக்கு துணையாக நின்று மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களிலும் நேரங்களிலும் இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும். அதெல்லாம் நடக்குதா இல்லையோ என்பதை நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். குடும்பங்களில் இன்னமும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு உறவுகளில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் மனதில் வைத்த அன்பை மற்றவர்கள் அதே அளவில் புரிந்து கொள்ளாமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கலாம். அதனாலேயே மனதில் ஒரு தனிமை உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டது. ஆனால் தனுசு ராசிக்காரங்களே, உறவுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது மிக நல்லது. யாரை நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் ஒரு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வாழ்க்கை உங்களுக்குள்ள இப்பொழுது கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி கிரக மாற்றங்கள் மனிதர்களின் உறவுகளில் புரிதலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் கோபத்தில் முடிவு எடுக்காமல் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சில உறவுகள் உங்களை விட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் விலகலாம். அதனை நினைத்து நீங்கள் ஒருபோதும் வருந்தக்கூடாது. போறவர்கள் போட்டும், என்னுடன் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இருக்கட்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்தாலே போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்கும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள திடீர் தனவரவுகள் இப்பொழுது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். எது நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது என்று நீங்களே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நண்பர்களுடன் அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். கோபத்தில் இந்த முடிவுகளையும் நீங்கள் எடுக்காமல் இருப்பது இன்னும் நல்லது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவாக போகிறது. இதெல்லாம் நடக்குதா என்பதை இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சேமிப்பு பழக்கம் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பணம் வருதுகிறதுக்காக ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுத்திடவே கூடாது. தனுசு ராசி நேயர்களை, பணம் இன்று வரும், நாளை கையை விட்டு போய்விடலாம். எனவே பணம் இன்று ஒரு நாளில் வருவதை பார்த்து நீங்கள் உங்களுடைய கையை மீறி கடன் வாங்குவது அல்லது செலவு செய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அகலப்பாதையில் ஒரு கிணற்றில், அதாவது கடன் கிணற்றில் உங்களை தள்ளிவிட்டு அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து விடலாம். எனவே பண விஷயத்தில் ஒரு கவனம் என்பது மிகவும் முக்கியம்.
இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வர்ற வருமானத்தை வீணாக்காமல் சிறுக சிறுக சேமிக்க தொடங்க பழகுங்கள். ஆடம்பர செலவுகளை கரராக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண போகின்ற இந்த சின்ன சின்ன சேமிப்புகள் தான் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத் பாந்தவனாக வந்து நிற்கக்கூடிய நிலைமைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய ஒரு புதிய சொத்து சேர்க்கைக்கு அதுவே மிக முக்கியமான அஸ்திவாரமாக மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கவும் செய்யும். குரு பகவானின் அருள் வளர்ச்சிகளையும் சரியான பொருளாதார முடிவுகளையும் தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. எனவே குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பார். அதனாலேயே பணம் சம்பாதிப்பதோடு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலும் கவனம் என்பதை நீங்கள் செலுத்த வேண்டும். தனுசு ராசிக்காரங்களை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண அனுபவங்கள் இனிமேல் உங்களை புத்திசாலியான முடிவுகளை எடுக்க வைக்க உதவும். சின்ன சின்ன